பார்த்தீங்கன்னா கேரியரோடு இருக்கும்போது நம்ம பிக் பாய் எவ்வளோ அழகாக இருந்தான்னு உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கான்ட்டு. கேரியரை கழட்டின பின்னாடி பாருங்கள் எப்படி ஆகிட்டான்ட்டு. மொட்டை அடித்த மாதிரி ஆகிட்டான். பார்த்தா மனசே சங்கடமாக இருக்குது கேரியர் இல்லாமல். இருந்தாலும் நம்ம சீக்கிரம் கேரியர் வேலை செஞ்சிடலாம். பார்த்தீங்கன்னா கேரியர் உடஞ்சிருச்சு அப்படின்னு போட்ட வீடியோக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி கேரியரை வந்து தொட்டியோட கனெக்ட் பண்ணிடுங்க, நம்ம பின்னாடி இருக்க பாடியோட வந்து கேரியர் வந்து சேர்த்து போட்டுருங்க, அப்படி தான் போட முடியும்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து அப்படி போட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து சிமெண்ட்டு மளிகை பொருள் ஏற்றுறதுனால நம்ம கேரியர் வந்து பின்னாடி பாடியோட ஜாயின் பண்ணால் கேரியர் கடியில் பார்த்தீங்கன்னா கேப் வரும். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா உள்ளே தண்ணி போயிடும். தார்பை கட்ட முடியாது. எப்படி தான் வளைச்சி கட்டினாலும் சென்டரில் கேப் வந்துடும். அதே வந்து நம்ம பின்னாடி சீட் அடித்து ஃபுல்லாக வந்து கேப்பே இல்லாமல் போட்டால் கேரியர் இப்போ அடித்தாலும் நமக்கு ரிவர்ஸ் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அப்பையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராபேக் தான். ஒரே வழி என்னென்னா கேரியரும் பின்னாடி தொட்டியும் வந்து தனித்தனியாக இருக்கிறது தான் வந்து நல்லது. அதனால் வந்து நம்ம கேரியர் வந்து கேபினில் தான் தனியாக போட போகிறோம். எப்படியும் நம்ம கேரியர் வேலை செய்கிறதுக்கு இன்னும் 4 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம ஆளுங்க யாராவது வந்து இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா இருக்கும், எப்படின்னா கேரியர் வந்து கேபினில் எப்படி போடலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஐடியா வந்து நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரியே கேரியர் போட்டுடலாம். அதே மாதிரி வந்து உங்கள் வண்டியில் வந்து இதே மாதிரி பிரச்சனை வந்து நீங்களும் வந்து கேபினில் வந்து தனியாக கேரியர் போட்டிருந்தீங்க, அதை வந்து நம்ம கமெண்ட்டில் சொல்லிவிட்டு நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோவோ வீடியோவோ அனுப்புங்க. நம்மளும் அந்த வீடியோ காட்டி எந்த வீடியோ வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி வந்து நம்ம கேபின் போட்டுடலாம். அதனால் மறக்காமல் வந்து எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கும் உங்கள் வீடியோக்கும் வந்து கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.